மீடியா பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் சொல்லின் செல்வ தமிழ் சேம்பர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களை மகிழ்வுரை நிகழ்த்த அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கவனம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஒரு இனிமையான அறிவிப்பு. முத்துக்குளிக்கும் நேரத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன், முத்தமிடும் நேரத்தை தான் எடுத்துக்கொள்வேன். ஆகவே நிறைவு செய்துவிடலாம். அது ஆங்கில முத்தமல்ல, தமிழ் முத்தம். என்ன ப்ரொஃபஸர்? அது ஆங்கில முத்தமல்ல, தமிழ் முத்தம். யாமறிந்த மொழி, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்திரதம் மடிவளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமனதில் சுமந்து கொண்டு பல்வேறு கல்வி நிலையங்களில் பயின்று கொண்டிருக்கிற எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், ஏனைய ஆசிரியர் பெருமக்களையும் முதற்கண் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தினம் இந்த தேசிய கருத்தரங்கை சிறப்பாக திட்டமிட்டு செம்மையாக நடத்தி நிறைவு செய்திருக்கிற நம்முடைய 3 அமைப்புகள், என்ஜிஎம் கல்லூரி பொள்ளாச்சியினுடைய தமிழ் இலக்கியத்துறை, இளங்கலை முதுகலை, பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், பொற்றாமரை இணைய இதழ் ஆகிய 3 அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், அங்கத்தினர்கள், அதனுடைய உறுப்பினர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டுரையாளர்கள் இரவு பகலாக அந்த கருத்துக்குள் புதைந்து கருத்து முத்துக்களை எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் வருகிற வழியில் வாசித்தேன். அதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். விஜயா பதிப்பகம் குறுகிய நாட்களில் அதை சிறப்பாக செம்மையாக பெரிய நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். ISBN எண் வேண்டும் என்று அத்தனை ஆய்வாளரும் கேட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு அதற்கான உரிய மரியாதை கிடைக்கும் என்று அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கட்டுரையாளர்களையும் கட்டுரைகளை தொகுத்து வெளியிடுவதற்கு முயற்சி எடுத்தவர்களையும் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினையும் மேனாள் முதல்வர், இந்நாள் முதல்வர், இந்த கல்லூரியினுடைய தலைவர் ஐயா அவர்களையும் அத்தனை பேரையும் அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்துறையுடைய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவரும் என்னாலும் பாரதி குறித்து ஆய்வு நடத்தி பாரதி காணி நிலம் கேட்ட பாரதிக்கு காணி நிலம் பெற்று தந்த பேராசிரியர் முனைவர் சித்ரா அவர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கிய நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக வாழ்த்துரை என்பது ஒரு சடங்காக இல்லாமல் வாழ்க்கை அனுபவத்தோடு எடுத்து என்னையே மெய்சிலிருக்க வைத்தார்கள். அவர்களையும் அன்போடு பாராட்டுகிறேன். தமிழ்துறை தலைவியர் மகேஸ்வரி அம்மா இன்னும் நிறைய பேசணும் என்று நினைத்தார்கள். ஒரு முறை தனியாக உங்களுடைய மாணவர்களோடு நானும் பேசுவதற்கு விருப்பப்படுகிறேன் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் அம்சப்பிரியா அவர்கள் வாழ்க்கையினுடைய எண்ணம் என்ன புரட்டி போடும் அப்படிங்கிறத அது எங்கிட்ட கேட்டு உறுதிப்படுத்தினார். ஒரு முறை இன்னொருத்தர் இதே மாதிரி நானே அந்த வாசகம் எழுதி வச்சதை ஒரு நாள் ஆழியார் போயிட்டு வரும்போது அவர் அல்ல, இந்த மீன்கரை ரோடு சந்திப்பில் ஒரு எழுதி வச்சுருந்தாங்க ஒரு வாசகம். ஆட்டோ என்னாச்சுன்னா காத்தடிக்கக்கூடிய இடம் லாரிக்கெல்லாம், அதில் 2 வாசகம் பார்த்தேன். ஒன்று கடனுக்கு வேலை செய்யப்படாதுன்னு எழுதி வச்சுருந்தேன். கடன்னா 2 அர்த்தம். கடன்காரனா வேலை செய்யாமல் காசுக்கு வேலை, அதோட இந்த வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ கூட வந்தவர் கூட என்னுடைய நண்பர் சொன்னார், உங்கள் பேர் எழுதியிருக்கு, உங்கள் வாசகம் எழுதியிருக்கிறாங்க, சபலம் என்பது சிலந்தி வலை, சிறுத்தைகள் அதிலே வீழ்வதில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க. உங்கள் பேர் போடல. நிறைய பக்கம் என் பேர் எடுத்துடுறாங்க. பேர் எடுத்தவர்கள் நீங்கள் பேர் எடுத்த கவிஞராச்சே அப்படின்னு எல்லாம் சில பேர் அவங்க பேரை போட்டு வருது, எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கே அது வரும். அது ஒரு டைம் நேற்று கூட வரும்போது
நேற்றென்றால் போன வாரத்தில் சென்னையிலிருந்து வரும்பொழுது நம்முடைய முன்னாள் காவல்துறை இயக்குனர் சைலேந்து பாபு அவர்கள் என்னோடு விமானத்தில் வந்தார்கள். வருகிற போது இறங்குற போது கவிதாசன் நீங்கள் சொன்ன வரி தான் நான் எல்லாத்துக்கிட்ட சொல்கிறேன்ட்டு அவர் சொன்னார். என்ன அப்படின்னா, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். நீங்கள் சொல்கிறத நான் எல்லா பக்கம் சொல்கிறேன், யாரோ சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொன்னான்னு பேரை சொல்கிறது இல்லை. அப்போ நான் கவிதாசன் சொன்னார் அப்படின்னு காவல்துறை அதிகாரி கையுங்களவமாக பிடிப்பேன். அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, கையுங்களவமாக பிடிப்பேன் அப்படின்னா. சில பேர் கேட்டால் திருக்குறள்னு சொன்னாவே திருவள்ளுவர்னு எழுதணுமா சார், திருக்குறள் போட்டாவே அவர் தானே, ஒரு தன்னம்பிக்கை வரி சொன்னால் தான் நீங்கள் தானே சார், எதுக்கு சார் உங்கள் பேர் எழுதி நாங்கள் வீணடிக்கோன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் பயன்படட்டும், அதை பற்றி கவலையே கிடையாது. ஆக இந்த ஆய்வில் பண்ணியிருக்கிறது அவங்க சித்ராமா சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமாக, நான் நினைக்காத கருத்துக்களை கூட நீங்கள் நிறைத்து அதை தொகுத்து சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கு வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் திருக்குறளை தான் மேற்கோள் காட்டுவோம், பாரதியத்தையும் காட்டுவோம். திருக்குறளில் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான், எந்த திருக்குறளுமே வேண்டாம் அப்படின்னு இப்போ நான் பேசுகிறேன். ஏன்னா 420 எல்லாத்துக்கும் தெரியும். என்னங்க இது, நான் சட்டம் படித்தவன் ப்ரொஃபஸர். 420னா சட்டத்தில் இந்தியன் பீனல் கோடில் ஃப்ராடுன்னு அர்த்தம். அதுதான் 420 செக்ஷன். சில பக்கம் மாணவனுக்கு 420 நம்பர் வந்தாவே வேண்டாமா. அதனால் 420 வள்ளுவர் 421வது திருக்குறளில் ஒன்று சொல்கிறார், துன்பம் வராமல் நமக்கு வேணும், துன்பமே வரக்கூடாது. துன்பம் வரணும்னு யாராவது எதிர்பார்க்கிறோமா? துன்பம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கருவி நீ வச்சுக்குங்கிறார். அந்த கருவி உங்கள்கிட்ட இருந்தால் துன்பமே வராதுங்கிறார். அது என்ன அப்படின்னா அறிவு. 421வது திருக்குறளில் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அறிவற்றம் அப்படின்னு அறிவு பிரிச்சு, அறிவு அற்றம் காக்கும் கருவி. விஸ்வநாதன் அவர் இருக்கார், SN கல்லூரி, அவர் 505 தொகுதிகளை இப்போ தான் சமீபத்தில் அங்கே வெளியிட்டார். அதுக்கு முதல் பேராசிரியர் என்ன இங்கிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா, கொங்குநாடு கல்லூரியிலேருந்து. அங்கே தான் 2002 முதல் ஆய்வு நடந்து 4 தொகுதிகள் வந்தது. ஆகவே அடுத்தது ஈரோடு வேளாளர் கல்லூரியில் நடத்தணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா பக்கம் கருத்துக்கள் போகட்டும். மேத்த அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அறிவு என்பது நம்மிடம் இருந்துட்டா எந்த துன்பமும் வராதுங்கிறார். அப்போ அறிவு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சா, அறிவு 4 லெவலில் இருந்து இருக்கணும். என்ன அப்படின்னா, அறிவு என்ன? கற்றல், 2வது கவனித்தல், 3வது நம்ம என்ன கேட்டல், 4வது அனுபவப்படல், அடுத்து சிந்தித்தல். இந்த 5 காரணங்களால தான் அறிவு வருது. இந்த தன்னம்பிக்கைக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு போன வாரம் கூட கோவை அரசு கலை கல்லூரிக்கு போகும்போது எல்லாரும் என்னென்னமோ கவிதை எழுதுறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் தன்னம்பிக்கை கவிதை எழுதுறீங்க, அது ஆக்கப்பூர்வமாகவே எழுதுறீங்க அப்படின்னா, இந்த கவிதை என்பது என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் எனக்கு நானே சொல்லிக்கொண்ட விஷயம்தான். ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு எப்படி கவிதை உலகத்திற்கு நான் வந்தேன்னு பூபாலன் போன்ற நண்பர்களுக்கெல்லாம் முன்னால் தெரியும். கவிஞர் ஞானமணி அவர்கள் வந்திருக்கிறது, ஒரு வேளாண்மை கவிஞர், வைகரை கவிமன்றம் என்றது இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன் வந்தேன்னா, நல்லா பாருங்கள், நான் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற மாணவன். என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் பெரிய படிப்பாளிகள் கிடையாது. நான் தான் முதல்ல எங்கள் ஊர்லேருந்தே படிக்கிறதுக்கு வந்தேன். நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி என்பதை எல்லா பக்கம் சொல்லியிருக்கேன். ஏன்னா சில பேர் சோம்பேறியாக இருப்பீங்க, உங்களை விட படு சோம்பேறியாக நான் இருந்தேன். ஆமாம், எப்படி சார் இப்படி வந்தீங்கன்னா, எங்கள் அப்பா சொன்னார், டெய்லி எந்திரிச்சு காலண்டரை கிழிக்க சொன்னார். டெய்லி காலண்டரை கிழிச்சிட்டு இருந்தால் ஒரு நாள் அந்த காலண்டர் என்கிட்ட பேசிச்சு. டெய்லி என்ன கிழிக்கிறேன், நீ என்ன கிழிச்சின்னு கேட்டுச்சு. எப்பொழுது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் உனக்கான விஷயமா நீ எடுத்துக்கிறீ, அப்புறம் ஜெயிச்சிடலாம். இந்த வண்ண வரகு அப்புறம் ஓயாமல் ஓடிட்டு இருக்கிறேன். 1982 பாரதியுடைய நூற்றாண்டு. அப்பொழுதெல்லாம் கவிதை எல்லா பக்கமும் பேசப்பட்டது. நான் கோவை அரசு கலை கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். அரசியலுக்கு போகணுங்கிற ஆர்வம் அப்போ இருந்துச்சு. அதனால் அரசியல் படித்தேன், சட்டம் படித்தேன், இதெல்லாமே இருந்தது. நீங்கள் என் மேலே என்ன வெறுப்போ தெரியல, சித்ரா மேடம் பல முறை அரசியலுக்கு போங்க அப்படின்னு தள்ளி விட பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ கூட கூப்பிடுறாங்க, புதுசாக வந்த கட்சியெல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அதை எம்பேரில் ஏதாவது நாமினேஷன் போட்டு விட்றாதீங்க, கவிதாசன் போட்டு நேர்காணலை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க, அது வைக்கலாம். புரியுதா? அப்போது 1982 கோயம்புத்தூர்லேருந்து
வானம்பாடி என்ற ஒரு கவிதை நூல் வந்தது. ஐயா சிற்பி எல்லாம் அதில் இருந்தாங்க, இவர் இருந்தாங்க, நிறையா கவிஞர் புவியரசு, சிதம்பரநாதன் எல்லாரும் இருந்தது. தமிழ் இலக்கியத்தில் அந்த வானம்பாடி வரலாறு என்று இருக்கும். இப்போ அதுபோல் நிறைய அமைப்புகள் இருக்குது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பற்றி படித்தா பொள்ளாச்சியினுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய இலக்கிய மன்றம் உங்களுடைய அமைப்பு நிச்சயமாக அவங்க பேசுவாங்க. பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தை பற்றி எதிர்காலத்தில் பேசுவாங்க. அப்போ எங்கள் ஆசிரியர் ஒரு கவிதை சொன்னார். என்ன கவிதை சொன்னார்னா, இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. தலைப்பு சுதந்திரம். இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. அப்படி என்றால் ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 14-15 நைட்டில் வாங்கினா வெடியில அப்படின்னு அரங்கநாதன் என்பவர் எழுதின அந்த கவிதை. இப்போ அவருக்கு முறை காணவருங்க என்ன நிறைய பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அவர் எழுதுனது இந்த கவிதை தான் என்னை கவிஞனாக்குது. இதை கேட்டு போய் நான் பல ராத்திரி தூங்கவே இல்லை, யோசிச்சேன். ஏன்னா விடியல் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் விடியும். சிலருக்கு காலையில் 3 மணிக்கு விடியும், சிலருக்கு 4 மணிக்கு விடியும், சிலருக்கு 5 மணிக்கு விடியும், சிலருக்கு 6 மணிக்கு விடியும், சிலருக்கு 7 மணிக்கு விடியும், இன்னும் சிலருக்கு 8 மணிக்கு விடியும். சில பேர் வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்து திங்கக்கிழமை கால் நினச்சி அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சானு கேட்பான். இதுக்கு மறுப்பாக ஒரு கவிதை எழுதினேன். அதுதான் நான் எழுதின முதல் எழுதின கவிதை. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் பொய். வெடிந்து வெகு நேரமாகி நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. என் கூட நண்பர் ஒருத்தர் இருந்தார், நாராயணசாமி அப்படின்னு, அழகான கையெழுத்துக்கு வரார். அப்போ போஸ்ட் கார்டு இருக்கும். அப்போ போஸ்ட் கார்டு 5 பைசா அதில் எழுதி ஆனந்த விடனுக்கு அனுப்பணும். இந்த கவிதை ஒன்றும் முடியல. இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய் வெடிந்து வெகு நேரமாகி நீதான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும் எழுகை இளைஞனே. விடியல் என்பது வெளியில் இல்லை உன் விழியில் உள்ளதடா. இந்த கவிதை முதல் கவிதை கிடையாது, கீழே தான் கவிதை. விடியல் என்பது கதிரவன் அவர்களை வெளியில் இல்லை உன் விழியில் உள்ளது. நீ விழிக்கிற நேரம் தான் விடியலின் நேரம் எழுதுன. இது ஆனந்த விடனில் பப்ளிஷ் ஆச்சு. ஆகி 50 ரூபா பரிசு கொடுத்தாங்க. அப்போல்லாம் என்கிட்ட புத்தகம் வாங்குறதுக்கு பணம் இல்லை. எங்கள் வகுப்புக்கு வந்தவர் அப்போ என்னுடைய அப்போ என்ன பேரில் எழுதலான்னு நினச்சோம். மகேஸ்வரி மேடம் நீங்கள் சொன்னது மாதிரி என்ன பேரில் எழுதலான்னு நினச்சி என் நண்பன் நல்லா சொன்னான், சரி ஒரு பேர் வச்சுக்கலான்னு. ஒரு பெண்ணுடைய புனை பேரில் எழுதுனா நல்லது, ஏன்னா சுஜாதா அனுராதாலாம் அப்படி தான் நினச்சாங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். சரி பரவாயில்ல கவிதான்னு வச்சுக்கலான்னு வச்சேன். என்னுடைய ஆமாம் கவிதா தான் என் பேர். அப்படி வச்சேன், கவிதான்னு வச்சு புத்தகத்துக்கு போனேன். எங்கள் வகுப்பில் பெண்களை யாரும் இல்லை. அந்த புக்கை இவர் இந்த கவிதை சொன்னார்ல நஞ்சுண்டன், அவர் பேராசிரியர், அவர் ரெகுலராக தினசரி இதை படிப்பாராட்டுறக்கு. இது ஆனந்த விகடன் படிச்சுட்டு இந்த மாணவர் பக்கத்தில் இந்த கவிதை போட்டு கவிதா அரசியல் அறிவியல் 2ஆம் ஆண்டுன்னு போட்டிருந்தது. உடனே அவர் எடுத்து யாருடா பொண்ணு இங்கே யாருமே கிடையாது, அது அரசுகளை கல்வி கோவைன்னு போட்டிருக்கேன். அவர் இதை படிச்சதே இங்கே எடுத்து பார்த்தா பூரா பசங்க தான். உடனே யாருன்னு கேட்டங்காட்டி நாராயணசாமி இவன் தான் எழுதுனா சார் என்ன சொன்னார், இந்த கவிதை நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் பாராட்டினார். அதுதான் முதல் அச்சான கவிதை. இந்த கவிதை ஆச்சு. அப்போ கவிதாங்கிற பேர்லேயே எழுதி விட்டேன். அப்புறம் என்னாச்சு, 1982 பாரதி நூற்றாண்டில் மாணவர்களுக்கு இடையே நடந்த கல்லூரி போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டியெல்லாம் நடக்கும். அந்த கவிதை போட்டியில் மெல்ல தமிழினி சாகும்னு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் ஓங்கி தமிழ் வாழும் அப்படின்னு அதை மாற்றினேன். மெல்ல தமிழினி எப்பவுமே நெகட்டிவ் எழுத மாட்டேன், பாசிட்டிவ் எழுதினேன். ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக எழுதுவேன், புரிஞ்சுதான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், முதலில் ஆளுக்கு ஒரு வீடு கொடு அப்படிலாம் எழுதுறதெல்லாம் அப்போ எழுதுறது. எது இருந்தாலும் சரி உடச்சேறிடுது. முதல்ல சொன்னால் மாற்றி எழுதுன பழக்கம் இருந்தது. ஆனால் இந்த கவிதை ஆக்கப்பூர்வமாக எழுதினேன். அப்போ கவிதை போட்டி நடந்தது மாநில அளவில். அப்போ 15 மாவட்டம், அப்போ தான் பெரியார் மாவட்டம் வந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி 38 மாவட்டங்கள் இல்லை. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 பேர் தேர்வு செஞ்சு சென்னைக்கு போகிறாங்க. அந்த சென்னையில் நடந்த கவிதை போட்டியில் இந்த மாதிரிலாம் பரிசு வாங்குற மாதிரி அப்போ பரிசளிப்பு விழாவுக்கு அன்றைய முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வர்றாங்க. அவர் தான் பரிசு கொடுக்குறாங்க. நான் மாவட்ட அளவில் 2வது பரிசு. இன்னும் கைதட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க. மாநில அளவில் 5வது பரிசு கூப்பிடுறாங்க இல்லை, ஊக்கப்பரிசு 4 கூப்பிடுறாங்க இல்லை, 3 கூப்பிடுறாங்க இல்லை, 2 கூப்பிடுறாங்க இல்லை. அப்போ அதனால எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். முதல் பரிசுக்கு கூப்பிடுறாரு. முதல் பரிசுக்கு கூப்பிட்ட அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் தான் இப்படி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிட்டாரு, பாரதிக்கு தாசனானான் கனகு சுப்புரத்தினம்,
கண்ணனுக்கு தாசனானான் முத்தையா. அதுபோல கவிதைக்கு தாசனாக நிற்கிற கோவை முருகேசன் முதலிடம் வருகிறார் என்று எனக்கு கூப்பிட்டு பரிசு கொடுத்தார். அன்று முதல் நான் கவிதாசனானேன். ஏன்னா ஆய்வாளர்களுக்கு தெரியணுமல்ல. அப்புறம் அடுத்தது கல்லூரியில் படிக்கிற பொழுது இறையன்பு ஐஏஎஸ் அப்புறம் சைலேந்திர பாபு இவங்கெல்லாம் நாங்கள் கண்டம்பரிஸ் அப்போவே கல்லூரியில் படிக்கிற போது நண்பர்கள். அப்போ எங்களுக்கெல்லாம் நட்பு. கல்லூரி போட்டிகளுக்கு வருவோம். அப்போ நனவுகளும் கனவுகளும் என்ற ஒரு கவிதை தொகுப்பை கல்லூரியில் விற்கும் போதே 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே நண்பர்கள்லாம் பணம் போட்டு புஸ்தகமாக வெளியிட்டோம். அது அரசாங்கம் நூலகத்துக்கு வாங்கினாங்க. வாங்கும்போது கவிதாசன் என்ற பெயரில் காசோலை கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் மாற்ற முடியாமல் அப்பொழுது அரசாங்க கெஜெட்டில் கவிதாசன் என்ற பெயர் அப்படித்தான் நான் மாற்றிக்கொண்டேன். அதை ஞானமணி அவர்கள் அவருடைய கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் பாருங்கள். அதுபோல் அந்த பெயர் என்னென்னு இவங்க சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நான் சொல்லிட்டேன். ஆய்வாளர்களுக்கு தெரியணும். உடனே நாளைக்கு அடுத்தது என்ன பல்கலைக்கழகங்களெல்லாம் பாடப்புத்தகமாக இருக்கும்போது கவிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் தெரியலன்னு என்ன ஆக முடியும்? அதனால் அதையே சேர்த்து குறிப்பில் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் சொல்லப்பட்ட கவிதைகள் எல்லாமே எனக்காக சொல்லப்பட்டது. யார் நினைச்சாலும் வாழ்க்கை சாதிக்கலாம். அதுதான் வேறு. நான் சாதாரண இருக்கிற ஆள் இப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்னா அப்புறம் பிஏ படிப்பில் பல்கலைக்கழக முதன்மை, எம்எஸ்டபிள்யூ, லா, எம்பிஏ எல்லாம் படிக்க முடியுது. ஏன் அப்படின்னா இன்னும் நினச்சா நீ மாற்றலாம். 3 ஆப்பிள்கள் ஐயா முதல்வர் சொன்னார். இந்த 3 ஆப்பிள்கள் உலகத்தின் தலைவிதியை மாற்றியதைப் போல ஒரே ஒரு வார்த்தையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்பதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு, கருத்து. அவ்வளோதான். வெளிநாட்டுக்காரனை இதை காப்பிரைட் போட்டுருவான். என்னால் அது போட முடியல. ஒரே ஒரு வார்த்தையில் வாழ்க்கையை மாற்றலாம். அந்த ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாமல் இது என்னோட வாழ்க்கை என்றால் வாழ்க்கை மாறிவிடும். யாரோட வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? யாரோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க அப்பா வாழ்க்கையா, உங்க அம்மா வாழ்க்கை, என் வாழ்க்கைய காலையில் சொன்ன இது என்னோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை மாத்துறது நான் தான். எவன் மேனால் ஜெயிக்க முடியும்? வெற்றி என்ற வார்த்தைக்குள் தான் வெற்றி இருக்கிறது. வெற்றி என்று எழுதிவிட்டு இற்றை நீக்கினால் வெறி என்று வரும். எவனுக்கு வெறி இருக்குதோ அவன் சாதிப்பான். சாக்கு போக்கு சொல்றவன் ஒரு நாள் சாதிக்க மாட்டான். ஏன்னா நீங்க உயரத்துக்கு வருவதற்கு நீங்க தான் முக்கியம். என்னுடைய பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர் தேவராஜன் இருந்தார். அவர் ஒரு கவிதை சொன்னார். என்ன அப்படின்னா, டோன்ட் கர்ஸ் த டார்க்னஸ் லைட் இன் ஏ கேண்டில் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளை பற்றி விமர்சிக்காதே, முடியும் என்றால் ஒரு விளக்கு ஏற்று. ஒரு விளக்கை ஏற்றால் அதை கொண்டு 1000 விளக்குகள் ஏற்றலாம் என்று அந்த ஆசிரியர் பேசிவிட்டு போய்விட்டார். இங்கிலீஷ். தமிழ் ஆசிரியர் அடுத்து வந்தார். அவர் உடனே அது மெழுகுவர்த்தி பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னார். என்ன கவிதை சொன்னார்னா, ஒற்றை குழலில் உதட்டு வாசிப்பில் அந்த புல்லாங்குழலே உருகுகிறது. அது ஒரு கவிதை. ஒற்றை குழலில் உதட்டு வாசிப்பில் புல்லாங்குழலே உருகுகிறதுனா. இன்னொரு மாணவன் ஒரு கவிதை எழுதினான். மெழுகுவர்த்திக்கு ஒளி கொடுக்க உயிரை விட்டது தீக்குச்சி, அதை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டது மெழுகுவர்த்தி. கவிதை என்பது எல்லா இடங்களிலும் கிடக்குது, உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க கிராமத்தில், வீட்டில், தோட்டத்தில் எல்லா பக்கம் இருக்கு. ஏன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. என்ன அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் எல்லாம் போனால் கிராமத்தில் மாடு மேய்க்கணும். இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசில் நான் செஞ்ச வேலை. ஏர் ஓட்டுனது, மாடு மேய்ச்சது, வண்டி ஓட்டுறது, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் வருது. வேலாயுதம் எழுதிட்டு இருக்கிறார் எழுத்தாளர். அது கவிதாசனின் காலடி சுவடுகள் என்று நூல் வரப்போகிறது. அதிலெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் எங்கள் அப்பா என்ன பண்ணார், விவசாயி உள்ளே போய் வேப்ப கொழுந்து இருக்கு பாருங்கள், எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏதோ பறிச்சுட்டு வந்தார். 2 நாள் கழித்து அங்கே போனேன். நாங்கள் 2 நானும் கேட்போம். அந்த வேப்பஞ்செடியை காட்டினார். நான் ஒரு குழந்தை கிள்ளிட்டு போனேன், எத்தனை வந்திருக்குன்னு பாரு அப்படின்னார். காட்டினார். இதுலேருந்து ஒரு பாடம். அப்போ ஒரு குழந்தை கிள்ளினா அது 10 குழந்தை வருது. யாராவது உன்னை பற்றி எதுக்கு லாயக்கிளின்னு சொன்னால் நீ கடகடன்னு வரணும். ஒடித்து விட்டார்களா பல துளிர்களாக தெளித்து விடன. அவமானப்படும் போதெல்லாம் ஒரு அவதாரம் எடு, வீழுகிற போதெல்லாம் விசுவம் எடு, புண்படுகிற பொழுதெல்லாம் புன்னகை செய். இது செஞ்சால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்கள் வாழ்க்கையில் என்ன படிக்கிறீங்க முக்கியம் இல்லை, நீங்கள் முன்னேறணும்னு சொன்னால் நீங்கள் முன்னேறணும். எல்லா ஆசிரியர்கள் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் வெற்றி அடைவதற்கான ஃபார்முலா என்னென்னா, விளையாட்டு போட்டியில் நம்ம வெற்றி அடையணும்னா அடுத்தவங்களை தோற்கடிக்கணும். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா நம்மோடு பயணப்படக்கூடிய அடுத்தவர்களை வெற்றி அடைய செய்தால்தான் நம்மால் வெற்றி அடைய முடியும். இல்லாவிட்டால் எந்த கொம்பனாலும் வெற்றி அடைய முடியாது. ஒரு ஆசிரியர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் மாணவர்களை வெற்றி அடைய வேண்டும். மருத்துவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நோயாளிகளை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ உங்கள் வெற்றி என்பது உங்களை சார்ந்தில்லை, உங்களுடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிறது. விவேகானந்தர் சொன்னது, நான் வித்யாலயத்தில் படிச்சுவேன். அங்கே விவேகானந்தர் சொன்னது எனக்கு ஆழமாக போயிடுச்சு. என்ன அப்படின்னா 2 வரி சொல்கிறார். பி அண்ட் மேக், உருவாகு உருவாக்கு.
நீ உருவானாதான் பாக்கி பேர் உருவாக்க முடியும். மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேலே உயரத்துக்கு வந்தால் போதும். அப்போ விஜயா பதிப்பகத்துக்கு போய் ஒரு புத்தகம் வாங்கும்போது என்னாச்சு, அதில் பின்னால் வேலுசாமி அவருடைய எழுதிய கவிதை அட்டப்படத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க. என்னென்னா 2 பேசுகிற மாதிரி. அந்த கவிதை என்னென்னா, செடியை பார்த்து புல் கேட்டது, ஏன் இத்தனை வேகமாய் வளர்கிறாய் என்று. அதற்கு செடி பதில் சொன்னது, வளராவிட்டால் காலால் தலை மீது நச்சு நச்சு என்று மிதிப்பான், வளர்ந்து விட்டால் நிழல் பெற நாடுவான், ஆகவே நான் வளர்கிறேன். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வளர்ந்தால் இந்த உலகம் உங்களை நிழல் வேண்டி வரும். அதான் நான் வச்சு எழுதினேன். வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி, வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி, வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி, வாய்ப்புகளே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் நீ ஒரு கோமாளி, நீ எந்த ரகம். வாய்ப்பு யாரை தேடி வரும்? உங்களுக்கான தகுதியை குறிக்கோளை தன்னம்பிக்கை வளர்த்துட்டு ஒரு குறிக்கோளை பண்ணுங்க. ஏன்னா லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அது காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரையை சென்று சேராது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைச்சா நம்ம மாற்றிடலாம். ஏன்னா லட்சியம் என்பது எட்டி பிரித்திடும் முல்லையும் அல்ல, ஏறி பிரித்திடும் தேங்காயும் அல்ல, போராட்டம் எரிமலையின் மீது கொடி நாட்டல் என்று சொல்லி அள்ளி வந்த கருத்துக்கள் ஏராளம் என்றாலும் நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணும். உங்கள் பஸ் கரெக்டான நேரத்துக்கு போகணும், இல்லாட்டி வீட்டில் தேடுவாங்க. இன்னொரு நாள் விரிவாக வந்து உங்களுடைய துறை தலைவரும் அவங்களுடைய முதல்வரும் டீன் அவங்களை உட்கார வச்சு இன்னும் எல்லோரும் இருக்கிறாங்களா பேசலாம். நம்ம பேசுகிறதா தமிழ்நாட்டில் எவராச்சும் பேச தெரியாதுன்னு சொல்கிற ஆள் உண்டா? அதனால் உன்னை நிறைய எல்லாம் பேசுறதுக்கு வீதி வீதியாக வருவாங்க. அதை பார்த்து நல்லபடியாக கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? ஆமாம். என் நண்பர் ஒரு கவிதை எழுதினார். பிறந்த குழந்தை பெரிய திருடனாய் வருவான் என்று ஜோதிடன் சொன்னதில் அப்பனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பிறந்த குழந்தை திருடனான யாராவது பண்ணுவாங்க? பிறந்த குழந்தை பெரிய திருடனாய் வருவான் என்று ஜோதிடன் சொன்னதில் அப்பனுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. ஏனென்றால் அவன் கணக்கு போட்டு கொண்டான், எதிர்காலத்தில் மகன் மந்திரியாவான் என்று அந்த கவிதை செல்கிறது. ஆகவே நிறைய அறிஞர்கள், அவர் கொங்குநாடு கல்லூரிய முதல்வர், அவர் ஒரு மாணவர் மாதிரி வந்திருக்கார் சிவகுமார் சார். அவர் என்னை பற்றி நிறைய கவிதை எழுதியிருக்கார். ஞானமணி, வைகரை கவிமன்றம், ஒவ்வொருவராக நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இருக்காது. ஆகவே ஒட்டுமொத்தமாக உங்களை எல்லாம் வணங்கி, உயரம் என்றால் எவரெஸ்ட், உயரம் என்றால் ஸ்டூடெண்ட்ஸ், உயரம் என்றால் எவரெஸ்ட், உயர வேண்டும் என்றால் நெவர் ரெஸ்ட் என்று ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.